வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவல் பார்க்கலாமா? நேற்று இன்று 2 நாள் தகவலையும் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்றைக்குமே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான அனைத்து டீட்டெயில்ஸும் போடுவோம். நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி PDF போடுவோம், கரண்ட் அஃபேர்ஸோட அப் டு டேட் எல்லாமே அதில் தான் போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். முதல் தகவல், இம்பார்ட்டன்ட் டேஸ். February 2 to 8, அதாவது ஒரு வாரமே செலிப்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக். அதோட தீம் பார்த்தோம்னா பில்டிங் எ பெட்டர் வேர்ல்ட் டுகெதர். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக் அப்படின்னா என்னங்க? அதாவது உலகமெங்கும் வறுமையை குறைப்பது மற்றும் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாள் தாங்க இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக். அது பார்த்தீங்க அப்படின்னா February 2 8 வரைக்கும் அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அடுத்த தகவல், வேர்ல்ட் வெட்லேண்ட்ஸ் டே. என்ன சொல்கிறது, உலக ஈரநில தினம் அப்படிங்கிற ஒரு நாள். அதை பற்றி இன்றைக்கி வீடியோ தகவல் பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி என்ன டேன்னு February 2 வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே அப்படிங்கிறத நாம் கொண்டாடுறோம். அதோட தீம் பார்க்கும்போது ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட் ஃபார் அவர் காமன் ஃப்யூச்சர். சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கருத்துங்க. நம்ம அடுத்த தகவல் போகலாம். இதை பற்றி வேர்ல்டு வெட்லேண்ட் டேவை பற்றி நம்ம இன்றைக்கான நாள் தகவலில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். முதல் தகவல், புதிய வருமான வரி விதிப்பு. புதிய வருமான வரி விதிப்பு 2025 to 26 நமக்கு பட்ஜெட் தாக்கல்லாம் நடந்திருக்குங்க. அதை பற்றின தகவலெல்லாம் ஒட்டுக்கா பார்க்க முடியாது, டெய்லி கொஞ்சமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது புதிய வருமான வரி விதிப்பு 2025 to 26க்கு. அதை என்ன பார்க்கும்போது தனிநபர் வருமான வரி விலக்கு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஆண்டு வருமானம் 12 லட்சத்து மேலே உள்ள தனிநபர்களுக்கு இந்த கீழே உள்ள அட்டவணையின்படி நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த அட்டவணையின்படி நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். நிலையான வரி கழிவான ரூ. 75,000 கணக்கில் கொண்டால் மாத ஊதியம் பெறும் பிரிவினர் ஆண்டுக்கு ரூ. 12.75 லட்சம் வரை வரி செலுத்த வேண்டி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 12.75 லட்சம் வரை வரி செலுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன தகவல், என்ன மாற்றிருக்காங்க, எத்தனை % அப்படிங்கிறத பார்க்கலாம். மாற்றி அமைக்கப்பட்ட வருமான வரி விகிதங்கள், அதுதாங்க இந்த அட்டவணை. அதாவது ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மேல் பெறுபவர்களுக்கு இந்த சதவீதப்படி படி நாம் வரி செலுத்த வேண்டியது இருக்கும். இதுக்கு மேலே அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 லட்சம் வரை ஆண்டு வருமானம் வரி கிடையாது. 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஒரு 5% கட்டணும். 8லேருந்து 12 லட்சத்துக்கு 10% கட்டணும். 12லேருந்து 16 லட்சங்கும் போது 15% கட்டணும். 16லேருந்து 20 லட்சம் வரைக்கும் 20%. 20லேருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%. அதுவே 24 லட்சத்துக்கு மேலே போகும்போது 30% இப்போ மாற்றி அமைச்சிருக்கிற விதிகள் சொல்லுதுங்க. அதாவது நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்ச வரம்பு ரூ. 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்குங்க. நடுத்தர வகுப்பினருக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த அறிவிப்பை 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தேசத்தின் வளர்ச்சிக்கு நடுத்தர வகுப்பினரை வலிமை சேர்க்கின்றனர் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரொம்பவே நம்பிக்கை கொண்டிருக்குதுங்க. அதனால தான் அவங்களுக்கான நிவாரண நிதியாக தான் 7 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்கு போயிருக்கு. நிவாரணம் அளிக்கும் வகையில், நிவாரண நிதியில் நிவாரணம் அளிக்கும் வகையில் தான் இந்த 7 லட்சத்திலிருந்து வருமானம் 12 லட்சமும் உயர்ந்திருக்கு. அதாவது அவர்களோட பங்களிப்பு அங்கீகரிக்கும் வகையில் தான் வரி சுமையை குறைக்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சொல்லியிருக்காங்க. 12 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஈட்டும் தனிநபர்களுக்கு 12 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஈட்டும் தனிநபர்களுக்கும் நிவாரணம் அளிக்கும் வகையில் வருமான வரி படிநிலைகள் மற்றும் விகிதங்கள் மாற்றமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 4 லட்சம் வரையிலான வருமானத்துக்கு வரி கிடையாது. அது இனிமேல்
இது இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா இந்த பட்ஜெட்டில், அதில் தான் வந்து 4 லட்சத்துக்கு வரையிலான வருமானத்துக்கு வரி கிடையாது. ஆனால் இப்போ 3 லட்சமாக இருந்திருக்கு, இப்போ 1 லட்சம் அது வந்து மாறி இருக்கு. அதை தான் நம்ம தகவல் சொல்லுது. புதிய வருமான வரி விதிப்பு அதுக்கான தகவல் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் தான் நமக்கு சொல்லுது. அதுபோலவே 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டோட மதிப்பு என்னன்னு பார்க்கும்போது 50 லட்சம் கோடிக்கு மேலேங்க. கரெக்டாக சொல்லணும்னா 50,65,345 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நடப்பு நிதியாண்டில் பட்ஜெட்டோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா திருத்தி அமைக்கப்பட்ட கணக்கீடுகளின்படி ரூ 47.16 லட்சம் கோடியை ஒப்பிடுகையில் இது 7.4% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் பட்ஜெட்டில் இந்த தகவல், அதாவது 47.16 லட்சத்தை போன வருஷமும் இந்த வருஷத்துக்கு 50,65,345 கோடியாகவும் ஏறி இருக்குது. 7.4% அதிகம் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன, எதுக்காக இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்தை கடன்களுக்கான வட்டி அதிகரிப்பு, கருவூல் ரசீதுகள், வெளிப்புற கடன்கள், ஆயுத படையினருக்கான தேவைகள் அதிகரிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்துக்கான கூடுதல் ஒதுக்கீடு போன்ற காரணங்களால் செலவினங்கள் அதிகரித்துள்ளது. ஸோ நமக்கு வந்து இந்த 7.4% அதிகங்கிறத இந்த கணக்கு வச்சு சொல்கிறாங்க. நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்த தகவல் சுபான்சு சுக்லா. நாம் வந்து சனிக்கிழமை வந்து சுனிதா வில்லியம்ஸை பற்றி பார்த்தோம். அது அவங்கள மாதிரியே இவங்க ஒரு விண்வெளி வீரர். யார் அப்படின்னா சுபான்சு சுக்லா. சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரருங்க. நம்ம இந்தியாவில் ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்த இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விண்வெளி திட்டம். அது அப்படி என்ன அப்படிங்கும்போது ககன்யான் திட்டம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து இந்திய விண்கலன்களை யூஸ் பண்ணி இந்திய வீரர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயந்தாங்க ககன்யான் திட்டம். இதுக்காக ஒரு 4 வீரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இந்த பயிற்சியில் எடுத்துகிட்ருக்கிற வீரர்களில் ஒருவர் தான் வந்து இந்த சுபான்சு சுக்லா. அவரை தான் வந்து நாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த புகைப்படத்தில் அவர் யார் அப்படின்னு காட்டுறேன். இவர் தாங்க அவர் சுபான்சு சுக்லா. இவர் 4 பேரில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கிற ஒரு ஆளில் தான் வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இந்த பயிற்சியில் எடுத்துகிட்ருக்கிற வீரர்களில் ஒருவர் இவர். அதாவது இவர் யார் அப்படின்னா இந்திய விமானப்படையை சார்ந்த வீரருங்க. 2000 மணி நேரத்துக்கு மேலாக இந்திய விமானங்களில் பறந்து நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த வீரருங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னா முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஒரு வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக இருக்கார். ஸ்பேஸுக்கு போனவர் ராகேஷ் சர்மா. இவர் விண்வெளி நிலையத்துக்கு போக இருக்கார். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் நாம் இன்றைக்கி சுபான்சு சுக்லா அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இவர் தான் அவரை பார்த்துட்ருக்கோம். அதாவது இவர் இதுக்காக இங்கே போய் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாசாவில் தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. நாசாவும் தனியார் நிறுவனமான ஆக்சியோமும் 2 பேரும் சேர்ந்து தான் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஒரு டீமாக அனுப்ப இருக்காங்க. அதில் ஒரு 4 பேர் போகிறாங்க. அந்த 4 பேரோட புகைப்படத்தை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். விண்கலத்தில் போக இருக்காங்க. 4 பேரும் போகிறாங்க. எலான் மஸ்கோட டிராகன் விண்கலருக்கு பார்த்தீங்களா, இந்த டிராகன் விண்கலத்தில் போக போகிறாங்க. இப்போ இந்த 4 பேர்த்தில் கமாண்டராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெகி விட்சன். அதாவது இந்த லேடி தாங்க பெகி விட்சன். அவங்க தான் ரொம்ப பழமையான நாசாவோட வீராங்கனை. இவங்க தான் வந்து கேப்டன், கமாண்டர். மற்ற 3 பேரும் இவங்க சொல்படி கேட்டு நடக்கிறவங்க. இதில் நாம் பார்க்க வீரவர் வந்து இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. இவர் இப்போ வந்து முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். அதனால தான் நம்ம இந்த தகவலை இன்றைக்கி பார்க்குறோம். அதே மாதிரி இவங்க 4 பேரும் சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் 1 வாரம் தங்கி இருந்து, விருந்தெல்லாம் சாப்பிட்டு வர மாட்டாங்க, 1 வாரம் தங்கி இருந்து ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆய்வு எதுக்காக அப்படின்னா, முதல்ல இவர் எதுக்கு போகிறாரு அப்படின்னா இந்திய வீரர்கள் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நாசா மூலமாக சுபான்சு சுக்லா போகிறாரு.
இதோட சுபான்ஷு சுக்லாவை பற்றின நம்ம பார்க்குறதுக்கான தகவல். நம்ம அடுத்த தகவல் போகலாம். செயற்கை நுண்ணறிவு திட்டம். ககன்யான் திட்டம் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்காட்டி செயற்கை நுண்ணறிவு திட்டம் போயாச்சு. ககன்யான் திட்டம் அப்படின்னா இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும், மேலும் இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை உலக அளவில் காட்டும் ஒரு முக்கிய முயற்சியாக தான் பார்க்கப்படுது இந்த ககன்யான் திட்டம். அப்படியே நம்ம வீடியோவை பார்க்குற உறவுகள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைக்கும் கமெண்ட்டு தாங்க என்னோட எனர்ஜி. தொடர்ந்து பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா ரூ 26,026.25 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் இந்திய செயற்கை நுண்ணறிவு இப்போ கூட வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக நியூஸ் விட்டுருந்தாங்க, மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு ஏஐக்குன்னு சொல்லி. இத்தனை ஜிபியூன்னு கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இவங்க சீனாவோட டீப்சீக்கை விட குறைஞ்ச இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தகவல் வந்தது இல்லைங்களா. அதுக்காக நம்ம நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்திய செயற்கை நுண்ணறிவு ஏஐ திட்டத்துக்கு ரூ 2000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குங்க. கடந்த ஆண்டில் காட்டிலும் இது வந்து சுமார் 11 மடங்கு அதிகமாகும். 11 மடங்கு அதிகமாகும். இந்த அமைச்சகத்துக்கு 2024 to 25 பட்ஜெட்டில் கணிக்கப்பட்ட திருத்திய மதிப்பீட்டின்படி ரூ 17,566.31 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் 2025-26 பட்ஜெட்டில் 48% இதுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தகவல். இதில் அதிகபட்சமாக எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்துக்காக தான் வந்து ரூ 8,885 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 8,885 கோடி. இது 2000 கோடி. அடுத்தது 8,885 கோடி. இதுதான் உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டத்துக்காக அதிகமாக கொடுத்துருக்கிறது. அடுத்தது செமிகண்டக்டர் துறையில் மத்திய அரசு ரூ 1.52 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ள நிலையில் அத்துறைக்கான பல்வேறு திட்டங்களுக்கு நிதி இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தாச்சு. கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்னன்னு பார்த்தோன்னா மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு பட்ஜெட்டில் ரூ 1.28 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்குங்க. 1.28 லட்சம் கோடி கல்வித்துறைக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 2024-25 ஆண்டில் கணக்கிடப்பட்ட திருத்திய மதிப்பீடான 1.14 லட்சம் கோடியை விட இது கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. போன டைம் 1.14, இப்போ 1.28 அப்படிங்கிறது. அதுலேயே வந்து உயர்கல்வித்துறைக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 50,067 கோடியும், பள்ளி கல்வித்துறைக்கு ரூ 78,572 கோடியும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது அணுசக்தி திட்டம் பார்க்கலாம். கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்துட்டோம். அணுசக்தி திட்டம் அப்படிங்கும்போது தேசிய உற்பத்தி திட்டம் ரூ 20,000 கோடி. ரூ 20,000 கோடியில் சிறிய அணு உலைகள் மேம்பாடு மற்றும் ஆய்வுக்கான அணுசக்தி திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதாவது 2047 ஆண்டுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 100 ஜிகாவாட் அணுசக்தியை உற்பத்தி செய்யணுங்கிறது நம்ம இந்தியாவோட இலக்கு. அதாவது தேசிய உற்பத்தி திட்டம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்தும் விதமாக சிறிய நடுத்தர மற்றும் பெரிய தொழிற்சாலைகளை உள்ளடக்கிய தேசிய உற்பத்தி திட்டம் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்யும் நோக்கில் இத்திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதன் மூலம் சூரிய ஒளி, மின்னழுத்த செல்கள், மின்சார வாகன பேட்டரிகள், மோட்டார்கள், காற்றாலைகள், உயர் மின்னழுத்த பரிமாற்றம் போன்ற கட்டமைப்புகள் உள்நாட்டிலேயே மேம்படும்.
மேற்கூறிய முன்னெடுப்புகளால் 2070 பூஜ்ஜிய கார்பன் இலக்கை இந்தியா அடையும்னு சொல்லியிருக்காங்க. பூஜ்ஜிய கார்பன் இயக்கம், பூஜ்ஜிய கார்பன் இலக்கு. நம்ம வந்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் சொல்லும்போது சொல்லியிருந்தோம், சுத்தமாக கார்பனை ஒழிக்கணும், ஹைட்ரஜன் இந்த மாதிரி தேசிய பசுமை இதில் வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணும்போது நமக்கு கார்பன் வந்து சுத்தமாக இல்லாமல் போகும், அது வந்து பயன்பாடு குறைக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், சுற்றுச்சூழல் காப்பாற்றப்படும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ வந்து 2070 பூஜ்ஜிய கார்பன் இலக்கை இந்தியா அடையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுசக்தி திட்டத்தின் மூலயமா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு? சச்சினுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தகவல் பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின், தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் தலைமையிலனா பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி அவரோட தலைமை வகிச்சாருங்க. அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது நடந்தது இல்லைங்களா, மும்பையில். அங்கே நம்ம சச்சின் பார்த்தோம்னா 664 சர்வதேச ஆட்டங்களை ஆடியிருக்காரு. அவரை பற்றி பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ விருதுகள் வழங்கும் விழா February 1 மும்பையில் நடந்தது. அதில் வந்து ரோஜர் பின்னி வந்து தலைமை வகித்தார். சச்சின் டெண்டுல்கர் வந்து சிறப்பான கிரிக்கெட் பயணத்துக்காக கலோனல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார். ICC தலைவர் ஜெய்ஷா அவர் வந்து விருதை டெண்டுல்கருக்கு கொடுத்தாரு. இந்தியா சார்பில் 664 சர்வதேச ஆட்டங்களில் ஆடியுள்ள சச்சின் வந்து டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் சீரீஸில் அதிக ரன்களை எடுத்தவருங்கிற சாதனையும் நிகழ்த்தியிருக்காரு. மேலும் 200 டெஸ்ட் ஆட்டங்களில் ஆடிய ஒரே கிரிக்கெட்டர் அப்படிங்கிற பெருமையும் நம்ம சச்சினுக்கு இருக்குங்க. விருதால் சச்சினுக்கு பெருமையாக, சச்சினால் விருதுக்கு பெருமையாக, அந்த மாதிரி இருக்குங்க. இந்திய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து 2023-24 ஆண்டுக்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருதை வாங்கியிருக்காரு. இங்கிலாந்தில் வங்கதேசத்துக்கு எதிரான உள்ளூர் தொடர் வெற்றி, ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் 32 விக்கெட்களை வீழ்த்தி தொடர் நாயகன் விருதையும் நம்ம பும்ரா வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மகளிர் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அவர்களும் வந்து சிறந்த மகளிர் வீராங்கனை விருதை பெற்றிருக்காங்க. நம்ம பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது இவங்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அடுத்த தகவல், ராம்சார் தலங்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராம்சார் தலங்கள்னால் ஈரநில தலங்கள், வெட்லேண்ட். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இன்றைக்கான டேயில் வந்து வெட்லேண்டு டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. February 2 தாங்க உலகம் ஃபுல்லாக வந்து வெட்லேண்டு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சதுப்பு நிலங்கள், ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வு நாள் தாங்க வந்து வெட்லேண்ட் டே. அதுதான் இந்த வெட்லேண்டு, இதெல்லாமே வந்து வெட்லேண்டு நம்ம நாட்டில் இருக்கிறது. இதுதான் சதுப்பு நிலம், ஈரநிலம், எப்படி வேணால் சொல்லலாம். புதிய ராம்சார் தலங்களான சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் 230.495 ஹெக்டேர் பரப்பளவும், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் 2 அறிவிச்சிருக்காங்க. ராம்சார் நிலங்களாக வந்து அவங்க வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து பெருமையாக அவரோட எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்காரு. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் வந்து 230.495 ஹெக்டேர் பரப்பளவும், தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து 29.295 ஹெக்டேர் பரப்பளவும் கொண்டதுங்க. இந்த சரணாலயங்கள் பார்த்தோன்னா நீர்ப்பறவை இனங்களுக்கு ஒரு முக்கியமான இனப்பெருக்கம் மற்றும் உணவு தேடும் இடமாக இருக்குது. நாம் ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ராம்சார் தலங்கள் அப்படின்னா இந்த சதுப்பு நிலங்களை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது இந்தியாவில் மொத்த ராம்சார் தலங்கள் எத்தனை இருக்குன்னா 89 இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ராம்சார் தலங்கள் 18. அதில் வந்து எக்ஸ்தலத்தில் முதல்வர் சொன்னது வந்து 2 புதுசாக வந்து மேலும் இரு இடங்களை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ராம்சார் தலங்களில் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையும்
மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்தை தான் நம்ம புதுசாக இப்போ 2 ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு முன்னே இருந்தது தமிழ்நாட்டில் 18, இப்போ இதோடு சேர்த்து 20 ஆயிடுச்சு. மொத்தம் நம்ம ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குதுன்னு கேட்டோம்னா 20ன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20. முதல்ல 18, இப்போ 2, 20 ஆயிருக்குங்க. அதாவது ராம்சார் உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1971 பிப்ரவரி 2 வந்து தொடங்கினாங்க. அதனால தான் பிப்ரவரி 2 நேற்றைய நாளை வந்து வெட்லேண்ட் டேவாக நாம் கொண்டாடுறோம். சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வு தாங்க, அதை தான் நம்ம கொண்டாடுறோம். 1971 வந்து இந்த உடன்படிக்கை போட்டாலும் 1975 தான் வந்து இந்த ராம்சார் உடன்படிக்கை வந்து அமலுக்கு வந்தது. நாம் எப்போ வந்து இந்தியா வந்து இதை தொடங்கணும் அப்படின்னா, அதில் அந்த உடன்படிக்கையில் நாம் எப்போ வந்து ஜாயின்ட் ஆனோம் அப்படின்னா 1982 பிப்ரவரி 1 தான் நாம் ஜாயின்ட் ஆனோம். ராம்சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஈரானில் இருக்கிற ஒரு சிட்டி பேர் தான் வந்து ராம்சார். அங்கே வந்து உடன்படிக்கை வச்சதுனால தான் வந்து ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கான உடன்படிக்கை வச்சது தான் வந்து அந்த பிளேஸ் பேர் தான் ராம்சார். அதனால் அது அப்படியே ராம்சார் உடன்படிக்கை ஆயிடுச்சு. அங்கே வச்சதுனால ராம்சார் உடன்படிக்கை. அதனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் 89 இருக்குது. நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1982 பிப்ரவரி 1. ஆனால் வேர்ல்டு வெட்லேண்ட் டே எப்போ கொண்டாடுறோம்? பிப்ரவரி 2 கொண்டாடுறோம். நம்ம இந்தியாவிலே ராம்சார் தலங்களில் முதல் இடம் தமிழ்நாடு தாங்க. கைத்தட்டிக்கோங்க, பெருமைப்பட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் தான் வந்து மொத்தம் 20 இருக்குது. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்ரெடி 18 இருக்குது, இப்போ வந்து 2 சேர்ந்ததுனால 20 இருக்குது. ஸோ இந்தியாவின் ராம்சார் தலங்கள் முதல் இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. உலகத்திலேயே எது வந்து அதிகமாக வச்சுருக்கு ராம்சார் தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூகே தாங்க வச்சுருக்கு. ஐ திங்க் 176 79 அப்படிங்கிற மாதிரி தகவலுங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவரும் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நாளைக்கான வீடியோவை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு.